ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிஸ்ட்ரி. 1990 இயர்லி காலகட்டங்களில் அமெரிக்காவோட ட்ரெயின்ஸ் இருக்கும் போது அந்த ட்ரெயின்ல மிகப்பெரிய ராபரிஸ் எக்கச்சக்கமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி நடக்க ஆரம்பிச்சோடனே அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு அமெரிக்கன் போலீஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் யார் இதை பண்றாங்க, எப்படி இவங்க பண்றாங்கன்றதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அவங்க நிக்கிற ட்ரெயின்ல எல்லாம் ராபரி பண்ணல, மூவ் ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரெயின்ல தான் ராபரி பண்ணிருக்காங்க. அப்படி ராபரி பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் மதிப்பு கொண்ட பொருட்களை அசால்ட்டா ஆட்டியப்பட்டு இந்த ராபர்ஸ் போயிருந்திருக்காங்க. அவங்க எப்படி ராபரி ஆரம்பிச்சாங்க, எப்படி ராபரி பண்ணாங்க, கடைசியில பிடிபட்டாங்களா இல்லையா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ நம்மளே செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடனே கிளிக் பண்ணி உங்களால பார்த்துக்க முடியும். இந்த காலகட்டத்தில் ஒரு பிராண்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோடு வழி டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ட்ரெயின் வழி டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பார்டர் தாண்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏர்பிளேன் வழியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இயர்லி 1990s காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அமெரிக்கால ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ரயில தான் யூஸ் பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமான ரயில் தான் கான் ரயில். இந்த ட்ரெயின் மூலமா தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட் அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி அனுப்பி விடுறப்ப இந்த ட்ரெயின் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல் டிராவல் பண்ணி தான் அந்த பொருளை டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் சேர்க்கும். சோ இது ஹை வேல்யூவான பொருட்களை ஏத்திட்டு போகுது இல்லையா, அதனாலேயே பாத்தீங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அது எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. அந்த அதை தாண்டினா அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டருக்கு பாத்தீங்களா அது வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும், அதனாலே இதை யாரும் தொட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் மிச்ச பகுதியில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு பெருசா இருக்காது. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ராபர்ஸ் பயங்கரமா நோட் பண்றாங்க. ஏன்னா ஒரு ட்ரெயின் டிராவல் பண்றப்ப எப்பயுமே சிட்டிக்குள்ள மட்டுமே டிராவல் பண்ணாது இல்லையா, அது டிராவல் பண்ற ஏரியாஸ்ல எக்கச்சக்கமான அபாண்டன்ட் பிளேசஸ் இருக்கும், ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாஸும் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரியான இடத்துல போய் இந்த ட்ரெயின் அட்டாக் பண்ணா அதுல இருக்க பொருளை நம்ம ஈஸியா அடிச்சலாம் அப்படின்றது தான் ராபர்ஸோட பிளானாவே இருக்கு. அந்த பிளானை செம்மையா எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. அதுல எக்கச்சக்கமான பொருட்களையும் அடிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ராபரி தான் டிசம்பர் 17, 1999 நடந்த ராபரி. அன்னைக்கு டேல இந்த காண்டல் டாமி ஹில்ஃபியரோட எக்கச்சக்கமான டிசைனர் க்ளோத்ஸ் கொண்ட பெட்டிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி வேகமா போயிட்டு இருக்கு அந்த ட்ரெயின்ல இருந்து கிட்டத்தட்ட 50 டாமி ஹில்ஃபியரோட பெட்டிகளை இந்த ராபர்ஸ் ஆட்டைய போட்டுறாங்க. அதோட மதிப்பு கூட 1990s காலகட்டத்திலேயே $1,00,000 to $2,00,000 இருக்கலாம்னு சொல்றாங்க. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா இன்னைக்கு டே படி கிட்டத்தட்ட 85 லட்சத்திலிருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு மிகப்பெரிய ராபரி தான் போலீஸை பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிகர் பண்ணுது. என்னடா இது வரைக்கும் சின்ன சின்ன ராபரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தா பெரிய பெரிய பொருட்களையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்களை எப்படியாச்சும் நம்ம புடிச்சு ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு முழு வீச்சம் இந்த ராபர்ஸை பிடிக்கிற பணியில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறங்குறப்ப தான் இந்த ராபரியை பண்ற முக்கியமான கையோட பேரையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பேர் தான் எட்வர்ட் மோங்கன். இந்த எட்வர்ட் மோங்கன் தான் இந்த ராபரியோட மாஸ்டர் மைண்டாவே இருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் அவனுக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்கி இருந்திருக்கான். அந்த கேங்குக்கு ஒரு பேரும் வச்சிருந்திருக்கான், அதுதான் கான்ட்ரைல் பாய். ஏன்னா இவங்க இந்த கான்ட்ரைல தானே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்றாங்க, அதனாலேயே பாத்தீங்கன்னா கான்ட்ரைல் பாய்ஸ்னு அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க. சோ இந்த ஒரு கான்ட்ரைல் பாய்ஸ் எப்படி உருவாகினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எட்வர்ட் மோங்கனோட தொடக்க காலகட்டத்துக்கு போயானோம். இவன் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த ஒரு பையனா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி வாழ்றப்ப பாத்தீங்கன்னா இவன் வீட்டுல இருக்க ஜன்னல் வழியை பார்த்தாலே ரயில்வே ஸ்டேஷன் நல்லாவே தெரியும். சோ அப்படி பாக்குறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து எக்கச்சக்கமான பொருட்களை ஏத்தவும் செய்வாங்க, இறக்கவும் செய்வாங்க. அதை ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பாக்குற அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட போய் எக்ஸைட்மெண்டோட ஷேர் பண்ணுவான். அங்க நிறைய பொருளை ஏத்தவும் செய்றாங்க, இறக்கவும் செய்றாங்கடா, அது எல்லாத்துலயுமே பெரிய பெரிய பிராண்டோட பேர்லாம் போட்டுருக்குடா, பேசாம நம்ம யாருக்குமே தெரியாம அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ரயில்வே பெட்டியில இருக்க பெட்டிகளை தூக்கிடுவோமாடா, அப்படி தூக்கிட்டு அதை வித்து நம்ம நிறைய காசு பார்க்கலாம்டா அப்படிலாம் பேசுவானா. இப்படி இவன் பேசுறத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமே தெரிச்சு ஓடிடுவானுங்களாம். ஆத்தாடி இவன் என்னடா திருட சொல்லி கொடுக்குறான், திருடி நம்ம போலீஸ் கிட்ட மாட்டணும்னா போலீஸ் நம்ம முதுக பெண்ட் எடுத்துருவாங்க, அதனாலே இவன் கூட சேரவே கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்களாம். ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அந்த டைம்ல இவன் கூட கை கோர்த்திருந்திருக்கான். அவன் பேர் தான் மைக்கேல் ஷாண்டனா. இவனை சுருக்கமா பாத்தீங்கன்னா மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையோட ஹீரோவான எட்வர்ட் மோங்கனை எடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டாங்க இல்லையா, அதனாலே பாத்தீங்கன்னா அந்த வயசுல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அந்த ரயில்வே பெட்டிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை யாருக்குமே தெரியாம ஆட்டையை போட்டிருந்திருக்கானுங்க. அப்படி ஆட்டையை போடுறதும் சும்மா ரேண்டமா போயெல்லாம் எடி ஆட்டையை போடவே மாட்டான். அவன் டெய்லியும் பாத்தீங்கன்னா அவன் வீட்டோட ஜன்னல்ல இருந்து அந்த ரயில்வே பெட்டியை நோட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். அது எப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது, அதுல இருந்து எப்ப பொருட்களை இறக்குறாங்க, எப்ப பொருட்களை ஏத்துறாங்க, எப்ப அந்த ரயில்வே பெட்டியை சுத்தி செக்யூரிட்டி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்படி நோட் பண்ண அந்த விஷயங்களை வச்சுதான் என் ஃப்ரெண்டு மைக்கை கூட்டு போய் பாதுகாப்பே இல்லாத அந்த டைம்ல அந்த பெட்டியில இருக்க சின்ன சின்ன பொருட்களை ஆட்டையை போட்டு வந்திருக்கான். சோ அப்படி ஆட்டையை போட்டு விற்க பார்த்தீங்கன்னா இவன் கையில காசு புழக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி அதிகமாக அந்த சின்ன வயசுலயே இவனுடைய ஆசையும் பேராசையாக மாற ஆரம்பிக்குது. சோ அதனாலே அது வரைக்கும் சின்ன சின்ன பொருட்களை ஆட்டையை போட்டுட்டு இருந்தவன் இதுக்கு மேல பெரிய பெரிய பெட்டிகளை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்றப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் வந்து பெட்டியில இருந்து காணாம போயிருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் ரயில்வே போலீஸ்க்கும் போயிருக்கும் இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ரயில்வே போலீஸும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண அந்த டைம்ல அது தெரியாமே நம்ம மைக்கும் எடியும் பாத்தீங்கன்னா பெட்டியை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்கானுங்க. அதாவது ப்ராடக்ட் இருந்த அந்த ரயில் பெட்டிக்கு பக்கத்துலயும் போயிடறானுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மறைஞ்ச இந்த ரயில்வே போலீஸ் வெளியில வந்து என்ன தம்பி இந்த பெட்டி பக்கம் அப்படின்னு சொல்லி இவங்க அல்லேக்கா புடிச்சிட்டு போய் ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்படி எடி ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆகிறப்ப அவனுக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 14 வயசு தான் ஆயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பண்ண திருட்டு எல்லாமே சின்ன சின்ன திருட்டு, அதுல எந்த விதமான வயலன்ஸும் இல்ல இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு பெருசா தண்டனை கொடுக்காம கொஞ்ச காலகட்டத்திலேயே ரிலீஸும் பண்ணி விட்டுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எடி திருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் தான் இவனுக்கு திருட்டு மேல அளவுக்கு அதிகமான ஆர்வமும் வர ஆரம்பிக்குது. சோ அதனாலேயே எக்கச்சக்கமா ஆட்டையும் போறேன். அப்படி ஆட்டையை போடுறப்ப சம்டைம்ஸ் போலீஸ்ல மாட்டவும் செய்யறான். மாட்டினதுக்கு அப்புறம் ஜெயிலுக்கும் போறான். ஜெயிலுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா இது வயலன்ஸ் இல்லாத கிரைம்னால கொஞ்ச காலகட்டத்திலே திரும்பி வரான். சோ இப்படியே பாத்தீங்கன்னா இவனுடைய லைஃப் சைக்கிளும் ஓட ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இவனுக்கே கடுப்பாக ஆரம்பிக்குது. ஏன்டா அது நம்ம எப்ப பார்த்தாலும் போலீஸ்ட மாட்டிக்கிட்டே இருக்கோம், இனிமேலாம் போலீஸ்ட நம்ம மாட்டவே கூடாது, அதுக்காகவே நம்ம கொஞ்சம் ஜீனியஸா செயல்படணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அப்படி முடிவு எடுத்தோடனே ஒரு முக்கியமான விஷயத்த ஆட்டைய போடுறதுக்கும் பிளான போடுறான். அதுதான் டூ வே ரேடியோ. எஸ், இந்த டூ வே ரேடியோ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டுற லோக்கோ பைலட் உட்கார்ந்திருக்கிற அந்த ஒரு என்ஜின் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு என்ஜின்ல தான் பாத்தீங்கன்னா டூ வே ரேடியோ சிஸ்டமே இருக்கும். அந்த டூ வே ரேடியோ சிஸ்டம் மூலமா தான் லோக்கோ பைலட் யார் யார் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுமோ அவங்க எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும் அதன் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாரு. டிஸ்பாச்சர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதாவது பொருட்களை ஏற்றி அனுப்பிவிடுற டிஸ்பாச்சர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுனால அதன் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாரு. இல்லன்னா போலீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணாலும் அதன் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாரு. சோ இந்த ஒரு டூ வே ரேடியோ சிஸ்டம் எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றதை எடி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். சோ அதனாலேயே இதை ஆட்டியா போட்டோம் அப்படின்னா இன்னமும் நம்ம டீடைலா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூ வே ரேடியோ சிஸ்டத்தை யாருமே இல்லாத டைம்ல அழகா போய் ஆட்டியா போட்டு வந்துடுறான். அப்படி ஆட்டியா போட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ரூம்ல கொண்டு போய் இதை வச்சு ஜன்னல் வழியா உட்கார்ந்துகிட்டே காதுல மாட்டின மாதிரியே ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்லாம் நடக்குது அப்படின்ற எல்லா டீடைல்ஸையும் ஒண்ணு விடாம நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினோட டூ வே ரேடியோ சிஸ்டத்தை கேட்கறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப ராவா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க டெக்னிக்கல் டேர்ம்லயும் சம்டைம்ஸ் பேசுவாங்க, சம்டைம்ஸ் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் உட்கார்ந்து கேட்டா அப்படின்னா என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு தான் போவாங்க. ஆனா எடி அதை அப்படி நினைக்கவே இல்லை. இதை ஃபுல்லா லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 18 இருந்து 20 மணி நேரம் உட்கார்ந்து அந்த கம்யூனிகேஷன்ல என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு நுண்ணிப்பா நோட் பண்றான். அப்படி நோட் பண்ற இனிஷியல் ஸ்டேஜ்ல அவனுக்கும் அது பெருசா புரியல. ஆனா நாட்கள் போக போக திருப்பி ரிப்பீட்டடா சில விஷயங்களை கேட்க ஓ இதுக்காக தான் இதை பேசுறாங்களோ, இந்த கோட் இதுக்காக தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமா இவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்ப அதிகமான வேல்யூ கொண்ட ப்ராடக்ட் கொண்ட ட்ரெயின் வந்து நிக்குது, அப்படி நிக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ட்ரெயின்ல எந்த பெட்டியில மிகப்பெரிய வேல்யூ கொண்ட பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டீடைல இவனால தெரிஞ்சுக்க முடியுது. சோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு ராபரியை பக்காவா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா எந்த பெட்டியை திருட போறான்றது ஈஸியா சூஸ் பண்ணிட முடியும். அப்படி சூஸ் பண்ண அந்த ஒரு பெட்டியை எந்த டைம்ல போய் ஆட்டைய போட்டா போலீஸோட கண்ணுக்கு படாமே ஆட்டைய போடலான்றது தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஆனா என்னதான் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த தடவை இதை நம்மளே டைரக்டா இறங்கி பண்ணக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணி அந்த கேங்க வச்சுதான் அதை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டோம் முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணோன்னே நம்ம உருவாக்க போற அந்த ஒரு கேங்க்கு நம்பிக்கையான ஒரு ஆள் நம்ம கூடிய வச்சுக்கணும். அது நம்ம மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மைக்கை கூப்பிடுறான். அந்த மைக்கு மூலமா தான் சில ரகடான ஆட்களை தன்னோட குரூப்லயும் அவன் சேர்த்துக்கிறான். எடி எப்பயுமே மைக்கை தான் கூடிய வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவனோட லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மட்டும் காரணம் கிடையாது. மைக்கு பாத்தீங்கன்னா ஆள் நல்ல பலமா பெருசா ரகடான ஆள் மாதிரி இருப்பான். சோ அவன் தான் கூட இருந்துட்டே இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு எப்பயுமே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் தான் எடி எப்பயுமே மைக்கை தான் கூடிய வச்சிருக்கான். சோ ஒன்ஸ் இந்த மாதிரி தனக்கான ஒரு கேங்க ஃபார்ம் பண்ண உடனே அவன் ஆட்டைய பிடிச்சிருந்த அந்த டூ வே ரேடியோ சிஸ்டத்துல கலெக்ட் பண்ண சில டீடைல்ஸை வச்சு எப்பப்பெல்லாம் ட்ரெயின் வந்து நிற்கும், எந்த ட்ரெயின்ல போய் நம்ம ஆட்டைய போட பெரிய பெரிய பொருட்கள் ஆட்டைய போடலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா. சோ அதை வச்சு பக்காவா ஒவ்வொரு திருட்டையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஒவ்வொரு திருட்டு நடக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ்க்கு இந்த திருட்டு இன்ஃபார்ம் பண்ணப்படும். அவங்களும் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அடுத்தடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா திருட்டு நடந்துட்டே தான் இருக்கு. இதை பாக்குறப்ப ரயில்வே போலீஸ்க்கே கடுப்பாக ஆரம்பிக்குது. என்னடா நம்ம எவ்வளவுதான் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் அழகா ஆட்டைய போட்டு போயிடானுங்க, இவங்க நம்ம எப்படி தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்வெளி பதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க புலம்புற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜாலியா ஆட்டைய போட்டுக்கிட்டு நம்ம எடி பாத்தீங்கன்னா அவனோட வீட்டோட ஜன்னல் வழியா உட்காந்து கேட்டுக்கிட்டே அந்த ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்படி ஒவ்வொரு இடமே ஆட்டைய போட அவன் கையில அளவுக்கு அதிகமா காசு புழங்க ஆரம்பிக்குது. இதுவே பார்த்தா அவனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கும் கொண்டு போகுது. அப்படி கொண்டு போறப்ப நம்ம கேங்க்னு நம்ம ஒரு பேர் வைக்கணும், நம்ம கேங்க்னு சில யூனிஃபார்ம்லாம் நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடி முடிவு பண்றான். அதாவது திருடுற அந்த ஒரு கேங்கே யூனிஃபார்ம் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணி அந்த கேங்க்கு ஒரு பேர் வைக்கிறான். அதுதான் கான்ட்ரெயில் பாய்ஸ். அது மட்டும் கிடையாது, நம்ம கான்ட்ரெயில் பாய்ஸ் எல்லாருமே ஃபுல் அண்ட் பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டுக்கணும், பிளாக் கலர் பேண்ட் போட்டுக்கணும், அண்ட் பிளாக் கலர்ல ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சிருக்கணும், கையில பிளாக் கலர் க்ளோஸும் போட்டுக்கணும், கால்ல பிளாக் கலர் ஷூவும் போட்டுக்கணும், அண்ட் மண்டையில ஒரு சின்ன குல்லாவும் போட்டுக்கணும். அந்த குல்லால முன்னாடி நம்ம கான்ட்ரெயில் பாய்ஸ்ன்றதை இண்டிகேட் பண்ற மாதிரி சிஆர்பி அப்படின்ற இன்சியலும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் அந்த குல்லாக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரோட நிக் நேமும் பொறிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றான். அப்படி போட்டு அந்த குல்லால எடியோட பேர் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா டி பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த கேங்க்கு நான்
நான் தான் பிரெயின் அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா தான் டி பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான். சோ இந்த மாதிரி எடி பார்த்தா தன்னோட கேங்க செம்மையா வலுப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் பார்த்தா போலீஸோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அழகு ஆட்டைய போட்டே இருக்கான். இப்படி ஆட்டைய போறப்ப போலீஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல நம்ம எந்த விதத்துலயும் எந்த டைம்லயும் ஃப்ரீ டைம் அப்படின்ற ஒண்ணு விடவே கூடாது, நம்ம ட்ரெயின் 24/7 பக்காவா கண்காணிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்களோட செக்யூரிட்டியை பயங்கரமா வலுப்படுத்துறாங்க. அப்படி வலுப்படுத்துற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே எடியும் அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற ட்ரெயினுக்குள்ள போய் திருட போனோம் அப்படின்னா அசால்ட்டா மாட்டிக்கிறோம். அப்படி ஒன்ஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை நாட்கள் நடந்த திருட்டுக்கு காரணம் நம்ம தான்றதை கண்டுபிடிக்கவும் செஞ்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருவாங்க. சோ இனிமேல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற ட்ரெயின்ல நம்ம திருடக்கூடாது, மூவ் ஆகுற ட்ரெயின்ல நம்ம திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பிளானுக்கும் மூவ் ஆகுறான். சிமெண்ட் தான் பார்த்தா ஆட்டை போட்டு இந்த 2-way ரேடியோ சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு 2-way ரேடியோ சிஸ்டத்துல இது வரைக்கும் எது மட்டும் நோட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிற அந்த கான்ட்ராக்ட் ரயில் பட்டியை பத்தின டீடைல்ஸ் மட்டும் தான் டாப் டு பாட்டம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இதுக்கப்புறம் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த கான்ட்ராக்ட் ட்ரெயின் எங்க இருந்து கிளம்புது, எத்தனை மணிக்கு கிளம்புது, அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் அது எந்த ரூட் வழியா டிராவல் பண்ணுது, அப்படி டிராவல் பண்ணி வரப்ப எத்தனை ஸ்டேஷன்ஸ் அதை கிராஸ் பண்ணுது, அப்படி கிராஸ் பண்ணி அது போற ரூட்ல எந்தெந்த ரூட்லாம் பார்த்தா அபாண்டண்டா இருக்கு, எந்தெந்த பிளேஸ்லாம் ரிமோட் ஏரியாவா இருக்கு, அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் போலீஸோட ரோந்து அளவுக்கு அதிகமா இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் போலீஸோட ரோந்து சுத்தமா இருக்காது, அண்ட் எந்த இடத்துலலாம் ரோடும் ரயில்வே ட்ராக்கும் பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அக்குவே ராணிவேரா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, இந்த 2-way ரேடியோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இவன் ஆல்ரெடி கம்யூனிகேஷன்ல இருக்கிற எக்கச்சக்கமான கோட்ஸ் அண்ட் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் எந்த மாதிரி பேசுவாரு, ஒரு ட்ரெயின்ல இருக்கிற லோகோமோட்டிவ் எந்த மாதிரி பேசுவாரு, ஒரு போலீஸ் பேசினா எந்த மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கத்து வச்சிருக்கா இல்லையா? சோ அது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு போலீஸ் பேசினா எந்த மாதிரி பேசுறோம் அந்த மாதிரி பேசி யார்ட்ட இருந்து எப்படி பதில வாங்கலான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டான். லோகோமோட்டிவ் பேசினா எப்படி பேசி பதில வாங்குவான்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறான். சோ இதன் மூலமா இவனால ஒரு ப்ராடக்ட் ஏத்தி அனுப்புற டிஸ்பாச்சர்ஸ்ட ஒரு போலீஸ் மாதிரியே கம்யூனிகேட் பண்ணி எந்த பெட்டியில வெளியுறந்த பொருட்களை ஏத்தி அனுப்புறீங்க, அப்படி அனுப்புற அந்த ஒரு பெட்டியை நாங்க செக்யூர் பண்ணணும்னு கேட்டு அந்த பெட்டி எதுன்றத அவனால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதை பக்காவா செய்யவும் ஆரம்பிக்கிறான். சோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னே இனிமேல் மூவிங் ட்ரெயின்ல மட்டும் தான் நம்ம ராபரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். அப்படி முடிவு பண்ண உடனே அதுக்கான ப்ரிப்பரேஷன்லயும் இறங்க ஆரம்பிக்கிறான். எஸ், நிக்கிற ட்ரெயின்ல இருக்க ரயில் பெட்டியில ஆட்டையை போடுறதுன்றது எடிக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருந்திருக்கு. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத டைம்ல அந்த ரயில் பெட்டியோட பூட்டை உடைச்சு உள்ள போய் ஆட்டையை போட்டு ஈஸியா வந்திருக்கான். ஆனா அதே இது மூவிங் ட்ரெயின்ல அந்த ரயில் பெட்டியோட பூட்டை உடைச்சு உள்ள போறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல இல்லையா? ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கப்ப அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் ஏறணும், அப்படி ஏறதோட மட்டும் இல்லாம அந்த ரயில் பெட்டியோட பூட்டை உடைக்கணும் இல்லையா? அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்கில்டான ஆட்களை ஹையர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆட்களை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி எடியும் மைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆட்களை பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிற அந்த ஆட்களும் பார்த்தீங்கன்னா செம்மையான அத்லட்டிக் ஆட்களா இருக்காங்க. எஸ், என்னதான் ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல ரோடு இருக்க மாதிரியான பிளேஸை சூஸ் பண்ணாலும் படத்துல பாக்குற மாதிரி டைரக்டா கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி ட்ரெயினை பிடிக்க முடியாது இல்லையா? அதற்கு மாறா ட்ரெயினுக்கு பக்கத்திலே ட்ரெயினோட ஸ்பீட்லயே ஓடினாதான் ட்ரெயினுக்கு வெளியில இருக்க ஏதாவது ஒரு கம்பியை பிடிச்சு அந்த ட்ரெயின்ல ஏற முடியும் இல்லையா? சோ அதுக்காக தான் அத்லட்டிக்கான சில கிரிமினல்ஸை சூஸ் பண்றான். அப்படி சூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அதற்கான ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா கொடுக்குறான். அந்த ட்ரைனிங்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிமோட்டான ஏரியாவுக்கு கூட்டு போய் காரை பார்த்தீங்கன்னா 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுவான். அப்படி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா இவன் ஹையர் பண்ணி வச்சிருந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள அதே ஸ்பீட்ல ஓடி வந்து அந்த கார்ல ஏற சொல்லுவானா. அப்படி ட்ரைனிங் கொடுக்கறப்ப எக்கச்சக்கம் பேருக்கு இன்ஜுரி ஆகவும் செஞ்சிருக்கு. ஆனா என்னத்தான் இன்ஜுரி ஆனாலும் அவங்கள ஒன் ஆஃப் த கான்ட்ரைல் பாய்ஸ் அதை எடி சூஸ் பண்ணிட்டா இல்லையா, அவங்கள ராஜா மாதிரி கவனிச்சுக்குவானா. அதனாலே அவனுங்களும் பார்த்தீங்கன்னா எடிக்கு செம்ம விசுவாசமா மாற ஆரம்பிக்கிறாங்க. எடி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. சோ அந்த டைம்ல ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா எடி மிலிட்டரியில எந்த அளவுக்கு இன்டென்ஸா ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இன்டென்ஸா கொடுத்துருக்கான். அடுத்து இவன் பண்ண போற மூவிங் ட்ரெயின் ராபரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ராபரி நடந்ததை பார்த்து போலீஸே மறந்து போயிட்டாங்களா. என்னடா அது 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க ட்ரெயின்ல ஏறி எப்படி அவங்க ராபரி பண்ணாங்க அப்படின்றத போலீஸே கண்வெளி பிதுங்கி நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்களா. ஆனா அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ட்ரைனிங்கே எடி கொடுத்துட்டு இருக்கான். சோ ஒன்ஸ் இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சோடனே அந்த ஜம்பர்ஸை பக்காவா ரெடி பண்ணிடுறான். அதாவது ஜம்பர்ஸ்னா ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணி ஏறாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் ஜம்பர்ஸ்னு எடி சொல்றான். இவங்களை ரெடி பண்ணி முடிச்சோடனே அடுத்த கட்ட பிளானுக்கு எடி மூவ் ஆகுறான். அதுதான் கான்ட்ரைல் எந்த டைமுக்கு கிளம்புது, எந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது, அது எத்தனாவது பெட்டியா வருது, அது எந்தெந்த ஸ்டேஷன்ல எல்லாம் நிக்க போகுது, எந்த ரூட்ல போறப்ப அது ரோட்டுக்கு பக்கத்துல வருது, அப்படி ரோட்டுக்கு வர்ற பிளேஸ்ல எந்த பிளேஸ் ரொம்ப ரிமோட்டா இருக்கு, அப்படி ரிமோட்டா இருக்க ஏரியால போலீஸ் ரவுண்ட்ஸ் எதுவும் அளவுக்கு அதிகமா இருக்காம். சப்போஸ் போலீஸ் ரவுண்ட்ஸ் அளவுக்கு அதிகமா இருந்தா அவங்க எந்த டைம்ல ஃப்ரீயா விடுறாங்க, நம்ம எந்த இடத்துக்கு போனா ஜம்பர்ஸ் ஏறலாம், அப்படி ஏறின ஜம்பர்ஸ் எந்த இடத்துல உள்ள இருக்க பெட்டியெல்லாம் கீழே தள்ளி விடலாம், அப்படி தள்ளி விடுற பெட்டிகளை நம்ம காரை கொண்டு வந்து அந்த இடத்துல ஏத்த முடியுமா முடியாதாம், அப்படி கார்ல ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த பெட்டிகளை சேஃபா நம்ம இடத்துக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எடி பயங்கரமா பிளான போடுவான். அப்படி இது எல்லாத்தையும் பிளான போட்டதுக்கு அப்புறம் அவன் கண்ணு கருத்துமா இருக்க ஒரே பிளான் எதுனா அவன் சூஸ் பண்ற ட்ரெயின் ஏர்லி மார்னிங் ட்ரெயினா இருக்கணும், இல்லாட்டா நைட் ட்ரெயினா இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா பகல்ல போயிட்டு ட்ரெயின்ல ஏறிட்டு பெட்டிகளை கீழே தள்ளி விடுறப்போ லோகோமோட்டிவ் பார்த்துட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார் இல்லையா. அதே இது ஏர்லி மார்னிங்காவும் இல்லாட்டா நைட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க பெட்டிகளை தள்ளி விடுறது அவர் கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அவருக்கு தெரியாம அலேக்கா பெட்டி ஆட்டையை போட்டு வந்துடலாம் இல்லையா. அதுக்காக தான் அந்த மாதிரி
மாதிரி ட்ரெயினையும் பார்த்து சூஸ் பண்ணுவான். அந்த டேட்டையும் ராபரி டேட்டா ஃபிக்ஸ் பண்ணவும் செய்வான். ஸோ ஒன்ஸ் ஜம்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு பிளான் எல்லாத்தையும் பக்காவா போட்டுட்டு அடுத்து இவன் பண்ற முக்கியமான வேலையை காரை திருட சொல்றதா தான் இருக்குமா. எஸ், அந்த காரும் பாத்தீங்கன்னா சாதாரண கார் மாதிரி இருக்கக்கூடாது, அது வேன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு மைக் கிட்ட சொல்லிடுவான். அப்படி சொன்னோடனே மைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு சுஜிபி மேட்ரு, ஜோவின் எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவன் கார் ஆட்டே போறதுல சரியான கில்லாடி, அவன்கிட்ட சொல்லிட்டோம்னா அடுத்த நாளே காரை கொண்டு வந்து நுப்பாட்டுருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளே காரை கொண்டு வந்து நுப்பாட்டிட்டான். அப்படி நுப்பாட்டினோடனே மைக் எடிட்ட போயிட்டு எதுக்கு கார் ஆட்டையை போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு எடிங் நம்ம ட்ரெயின்ல இருந்து ஆட்டையை போட போற பெட்டியெல்லாம் இதுல தான் ஏத்திட்டு வர போறோம், அப்படி ஏத்திட்டு வரப்ப எவனாவது இந்த காரை பார்த்து நம்பர்லாம் நோட் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், இது திருட்டு காரா இருந்தா நம்ம யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் நம்ம காரை யூஸ் பண்ணாம திருட்டு காரை கொண்டு வர சொன்னேன், நம்ம ராபரி முடிச்சோடனே இதை எங்கேயாச்சும் போய் நம்ம நுப்பாட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே மைக்கே ஆத்தாடி எடி செம்ம ஜீனியஸான ஆளா இருக்காண்டா அப்படின்னு அவனுக்கு அவனே யோசிக்கிறான். சோ இப்படி இவன் எல்லா பிளானையும் போட்டு முடிச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணோன்னு ராபரிக்கான நாள் வருது. அதுதான் டிசம்பர் 17, 1999. அந்த ஒரு நாள்ல தான் டாமி ஹில்ஃபிகரோட 50 பெட்டிகளை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி இவனுடைய கேங்கை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேங்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு போனும் கொடுக்குறான். அந்த போனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அது ஒரு என்கிரிப்டட் போனு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஏர் வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மூலமா அதை ஸ்கேன் பண்ணவே முடியாது. ஸோ இவனுக்கு இந்த மாதிரியான போனை யூஸ் பண்றாங்க அப்படின்றத யாராலையும் ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ இதன் மூலமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்டல் அப்படின்ற அந்த ஒரு போனை எல்லாட்டையும் கொடுக்குறான். அப்படி கொடுத்தோடனே இவனுடைய ட்ரெயினுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இந்த கான்ட்ரேல் பாய்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரெயின் ஏர்லி மார்னிங்ல நியூயார்க்ல இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புற அந்த ஒரு ட்ரெயின் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல் பண்ணி நார்த் பெர்ஜனை ரீச் பண்றது தான் அதோட டெஸ்டினேஷனேவும். இப்படி 1 மணி நேரம் டிராவல் பண்ண போற இந்த ஒரு ட்ரெயினோட பாத்துல எந்த இடத்துல ரிமோட்டான பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸ்ல எதுக்கு பக்கத்துல ரோடு போகுதுன்னு சொல்லிட்டு பக்காவா எடி பிளான் போட்டு வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த ஒரு பிளேஸ்க்கு பக்கத்துல தான் எடி இப்ப நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப ஒன்ஸ் ட்ரெயின் கிளம்புற டைம் உனக்கு தெரிஞ்ச உடனே எடி பண்ண முதல் வேலையே அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற 2 ஜம்பர்ஸ் அவன் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற அந்த ஒரு வேன்ல ஏத்திட்டு இவனுக்கு நின்று இருக்கிற இடத்துல இருந்து பேக்வேர்ட்ல கூடி காரை ஓட்டிட்டு போறான். அதாவது ட்ரெயின் ஆப்போசிட் சைடுல இருந்து இப்படி வருதுன்னா அதுக்கு இந்த பக்கம் கூடி காரை ஓட்டிட்டு போறான். அப்படி ஓட்டிட்டு போய் இவன் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு பக்கத்துல வந்து அந்த 2 ஜம்பர்ஸை கீழே இறக்கி விட்டுறான். அப்படி இறக்கி விட்ட உடனே ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்த அதே ட்ரெயினிங் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ட்ரெயின் உங்களுக்கு பக்கத்துல வரப்போ லோகோமோட்டிவ்க்கு தெரியாத மாதிரி நீங்க புதருக்குள்ள படுத்துக்கங்க. ஒன்ஸ் லோகோமோட்டிவோட என்ஜின் உங்களை கிராஸ் பண்ண உடனே ட்ரெயினோட என்ஜினை ஒவ்வொன்றா நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணோடனே நான் சொன்ன அத்தனாவது பெட்டி வந்த உடனே ட்ரெயினோட அதே ஸ்பீட்ல எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சு சப்போஸ் அந்த பெட்டி உங்களால பிடிக்க முடியல அப்படின்னாலும் பின்னாடி இருக்க பெட்டில அட்லீஸ்ட் கம்பியை பிடிச்சு மேல ஏறிடுங்க. ஒன்ஸ் ஏறிட்டீங்க அப்படின்னா எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு பெட்டியை ரீச் பண்ணிருங்க. அப்படி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கதவை நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்துருக்க டூலை வச்சு உடச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்கிற எல்லா பெட்டியும் கீழே தள்ளி விட்டுருங்க. அப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா உங்களை நான் இறக்கி விட்ட இந்த ஒரு பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி நாங்க நின்றுட்டு இருப்போம். அங்க இருந்து அந்த பெட்டியை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இதை பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற டைம் வெறும் 7 நிமிஷம் மட்டும் தான். ஏன்னா அந்த 7 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு பிளேஸை கிராஸ் பண்ணி அந்த ட்ரெயின் தூரமா போயிடும். அப்படி ஒன்ஸ் போயிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் போலீஸோட ரோந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்படி போலீஸ் இருக்கிற ஏரியால போயிட்டு நம்மளோட பெட்டியை தள்ளி விட்டோம் அப்படின்னா இங்க ராபரி நடக்குதுன்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா மாட்டிக்கிடுவோம். சோ எவ்வளவு குயிக்கா உங்களால செயல்பட முடியுமோ அவ்வளவு குயிக்காவும் நீங்க செயல்படணும். அதே நேரத்துல கரெக்டான பெட்டியை நீங்க சூஸ் பண்ணவும் செய்யணும். அதுக்குள்ள போயிட்டு பெட்டியை 7 நிமிஷத்துக்குள்ள தள்ளியும் விடணும்னு சொல்லிட்டு ஜம்பர்ஸ்ட பக்காவா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறான். அப்படி கொடுத்த உடனே எடி அங்க இருந்து வேன் எடுத்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆட்களை நிப்பாட்டி இருந்தா பாத்தீங்களா, அவங்களுக்கு பேர் கலெக்டர்ஸ் சொல்லிட்டு வச்சிருக்கான். அதாவது கீழே தள்ளி விடுற பெட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணி வேன்குள்ள வைக்கிறவங்களுக்கு பேர் தான் கலெக்டர்ஸ். அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் வேனை நிப்பாட்டிடுறான். அப்படி வேனை நிப்பாட்டுற அந்த ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருக்கிற லோகோமோட்டிவ் தெரியாத மாதிரி மறைவான இடத்துல தான் நிப்பாட்டி வைக்கிறான். அப்படி நிப்பாட்டிட்டு அந்த கலெக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு தான் ட்ரெயின் வருதா வருதான்னு பார்த்துட்டே இருக்கானுங்க. இவனுங்க இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல நின்று பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து பேக்வர்ட்ல கொஞ்சம் தூரம் போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அங்க ஜம்பர்ஸ் புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டே ட்ரெயின் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கானுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப தூரமா பாத்தீங்கன்னா ட்ரெயின் வர சவுண்டும் கேக்குது. இப்படி இந்த 2 பேர் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம மைக் இருக்க மாதிரி அவனும் 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு இன்னொரு திருடன காரை வச்சுட்டு அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ரோந்து போயிட்டே இருப்பான். அவன் எதுக்கு அந்த மாதிரி ரோந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல போலீஸோட கார் ஏதாச்சும் வருதான்றத பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா. சப்போஸ் போலீஸோட கார் ஏதாச்சும் வர்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இவனோட கேங்குக்கு இன்டிமேட் பண்ணும் இல்லையா. அப்படி இன்டிமேட் பண்ணிட்டானுங்க அப்படின்னா ஜம்பர்ஸ் ட்ரெயின்ல ஏற மாட்டாங்க. சப்போஸ் இன்டிமேட் பண்ணல அப்படின்னா தான் ஜம்பர்ஸ் ட்ரெயின்ல ஏறி ராபரியவே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. சோ இந்த கான்ட்ரேல் பாய்ஸ் கேங்கோட ஒரு பகுதி பாத்தீங்கன்னா போலீஸ் வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உற்று நோக்கிட்டு இருக்கானுங்க. 2 ஜம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணி ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எடியோட சேர்ந்த கலெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஜம்பர்ஸ் கீழே தள்ளி விடுற பெட்டியை கலெக்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஜம்பர்ஸ் இருக்கிற ஏரியாவை அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போன உடனே எடி சொன்ன மாதிரி அந்த எடி சொன்ன ரயில் பெட்டியோட நம்பரை நோட் பண்ண உடனே ஜம்பர்ஸ் அந்த ரயில் பெட்டிக்கு சைட்லயே பாத்தீங்கன்னா குடு அதோட ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுறப்ப அந்த ட்ரெயினோட ஸ்பீடு கிட்டத்தட்ட 40 to 50 km/h வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா ஓடி சைடுல இருக்கிற கம்பியை பிடிச்ச சரக்குன்னு மேல ஏறானுங்க. அப்படி ஏறின உடனே அந்த ரயில் பெட்டில இருக்கிற டோரை ரீச் பண்ணோம் இல்லையா. அப்படி
ரீச் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. லைட்டா நகர்ந்து போனா மட்டும் தான் டோரை ரீச் பண்ணவே முடியும். ஆனா அப்படி நகர்ந்து போறதுக்கு ஏத்த மாதிரி சைடுல கீழே கால் வைக்கிறது நல்ல பிளேஸ் இடம் இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாதான். அந்த ஜம்பர்ஸ் காலை வச்சு நடந்து போற அந்த ஒரு சின்ன இரும்பு திட்டு பாத்தீங்கன்னா மிஞ்சி போன ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா சின்ன திக்னஸ் இருக்கிற ஒரு சின்ன கம்பி இருக்கும். அதுல காலை சைடா வச்சுட்டு மேல இருக்கிற கம்பியை பிடிச்சி லைட்டா நகர்ந்து போனா மட்டும்தான் அந்த ரயில் பெட்டியோட டோரையே ரீச் பண்ண முடியும். அப்படி நடந்து போறப்பையும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்லோவா போனா கூட தெரியாது, ஆனா ட்ரெயின் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த டைம்ல லைட்டா கால் ஸ்லிப் ஆன கூட டப்புக்குன்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தாலும் அதுக்குமே பக்காவா எடி ட்ரெயின் பண்ணி தான் இந்த ஜம்பர்ஸே இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கானா. சோ அதனாலேயே ஜம்பர்ஸ் பார்த்தா அவ்வளவு ஃபாஸ்டா போற அந்த ஒரு ட்ரெயின்ல அசால்ட்டா ஜம்ப் பண்ணி ஏறிட்டு அசால்ட்டா பார்த்தா சைடுல ட்ரெயினை பிடிச்சு நடந்து போய் கதவை ரீச் பண்ணிடுறானுங்க. அப்படி ரீச் பண்ணிட்டு இருக்க போய் டைமே நோட் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு ஏறினதுல இருந்து 7 நிமிஷத்துக்குள்ள இந்த மிஷனை முடிச்சானோ இல்லையா. சோ அதனாலேயே பார்த்தா டக்குன்னு அவங்க வச்சிருக்க டூல் எடுத்து கதவை உடைச்சு ஓபன் பண்ணி உள்ள போயிடறானுங்க. அப்படி உள்ள போன உடனே டக்குன்னு உள்ள இருக்கிற பெட்டியில எத்தனை பெட்டியை தள்ளி விடணுமோ அவ்வளவு பெட்டியை டப்புன்னு வெளியே தள்ளி விட்டுட்டே இருக்கானுங்க. அப்படி வெளியே தள்ளி விட ஒவ்வொரு பெட்டியா ட்ரெயின்ல இருந்து சரக்கு கீழே உழுகுது. அப்படி உழுகுறப்ப எல்லா பெட்டியும் ஒரே இடத்துல எல்லாம் உழுகாது, ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு இடத்துல போற வழியில விழுந்துட்டே தான் போகுது. அப்படி போறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 நிமிஷம் கிராஸ் பண்ண உடனே அவனுக்கு பெட்டியை தள்ளி விடுறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறினாங்களோ அதே மாதிரி அந்த ட்ரெயின் பெட்டியோட கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சரவணன் எடி எந்த இடத்துல குதிக்க சொன்னானோ அந்த இடத்துல குதிச்சிடறானுங்க. அப்படி குதிக்க வைக்கிற மேக்ஸிமம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற பிளேஸா இருக்கும், இல்லன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் இருக்கிற பிளேஸா தான் எடி சூஸ் பண்ணியே கொடுப்பானா. சோ அந்த மாதிரியான பிளேஸ்ல ஜம்பர்ஸ் 2 பேருமே சேஃப்டியா லேண்ட் ஆயிரானுங்க. அப்படி ஒன்ஸ் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கலெக்டர்ஸ் நம்ம எடி ரெடியா வச்சிருக்கான் இல்லையா, அந்த வேனை சரட்னு எடுத்துட்டு வந்து எந்தெந்த இடத்துல பெட்டி கிடக்கும் அந்த எல்லா பெட்டியும் ஒவ்வொன்றா தூக்கி வேன்ல போட்டுவானா. அப்படி வேன்ல போட்ட உடனே சேஃப்டி அந்த பெட்டி எல்லாத்தையுமே அவனோட பிளேஸ்க்கு கொண்டு போய் வச்சுட்டு அந்த வேனையும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு அபண்டன்ட் பிளேஸ்ல நிப்பாட்டிட்டு வந்துருவானா. சோ இது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா எடிக்கு இந்த கேங் அதாவது கான்ட்ராக்ட் பாய்ஸ் இருக்காங்க, அவன் எல்லாரோட ஹெல்ப்புமே நீடடு. ஒன்ஸ் பெட்டி உன்னோட கைக்கு வந்துருச்சுங்களே அதுக்கடுத்து இந்த கேங்குக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதோட அப்படியே கம்ப்ளீட்டா கட் பண்ணிடுவானா. அதாவது அது வரைக்கும் அந்த கேங்ல இருக்க எல்லாருமே எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாங்களோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி காசு அள்ளி தட்டிடுவானா. அப்படி தட்டினதுக்கு அப்புறம் இந்த பெட்டியை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்க எதுவும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து அனுப்பி விட்டுருவானா. எஸ் அந்த பெட்டிகள் அதுக்கப்புறம் அந்த பெட்டியில ஃபுல்லா துணிமணியா தானே இருக்கு, அதாவது டாமி ஹெல்பிகரோட ஹை ரேட்ல இருக்கிற துணிமணிகள் தானே இருக்கு. அது எங்க கொண்டு போய் விற்கிறது, அதை வித்தா எவ்வளவு காசு உனக்கு வரும், அப்படி வந்த காசை எப்படிலாம் சேஃப்டி பண்ண போறான் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பக்கா பிரைவசியா இவனுக்குள்ள மட்டும்தான் வச்சுக்கிறவனே தவிர அவனோட ஃப்ரெண்டு மைக்கு கிட்ட கூட சொல்ல மாட்டானா. ஏன்னா அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம சேர் எந்த ஒரு ராபரி ஒருத்தன் கத்துக்கிட்டு வெளியே போய் அவன் ராபரி பண்ணிட்டு இவனுக்கு போட்டி வந்துருவான் இல்லையா. சோ அதனாலே இது எதுவுமே வெளியே லீக் ஆக கூடாதுன்றதுல பக்கா தெளிவா இருப்பானா. ஏன்னா இந்த ராபரி பண்றதுல இருக்கிற ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் என்னன்னா ராபரி பண்றதுலாம் கிடையாதான். ஒன்ஸ் ராபரி பண்ணதுக்கு அப்புறம் ராபரி பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை விற்கிறது தான் காம்ப்ளிகேட்டான விஷயமாவே இருக்குமா. ஏன்னா இதெல்லாம் ஹை எண்ட் ப்ராடக்ட் இல்லையா, அந்த ஹை எண்ட் ப்ராடக்ட்டை போய் நம்ம டைரக்டா பெரிய ஸ்டோர்ல போய் எல்லாம் கொடுத்தா வாங்கலாம் மாட்டாங்க. அப்படி வாங்கினா அவங்க ப்ராப்பரான பில் வேணும் கேட்பாங்க இல்லையா, அது எதுவுமே வேண்ட இருக்காது. சோ அதனாலே பிளாக் மார்க்கெட்ல சில புரோக்கர்ஸை கரெக்டா பிடிச்சா மட்டும் தான் அதை விற்கவே முடியுமா. அந்த கனெக்ஷன் அந்த கான்டாக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்ட மட்டும் தான் இருக்கவே செய்யுமா. சோ அதை வச்சு பக்காவா வித்து அதுக்கான சேரையை கெட் பண்ணிக்கிறோம். அந்த சேர் எவ்வளவுன்றத தன்னோட கேங்ல இருக்கிற யாருக்கும் சொல்லவே மாட்டானா. ஆனா எனக்கு தான் இதை சொல்லல அப்படின்னாலும் தன்னோட கேங்ல இருக்கிற எல்லாரையுமே எவ்வளவு தூரம் கவனிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ராஜா மாதிரி கவனிப்பானா. அதாவது அவங்க ஹை எண்ட் கார் கேட்டா கார் அசால்ட்டா வாங்கி கொடுத்துருவானா, எவ்வளவு பணம் கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துருவானா. அப்படி கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல பண்ற ராபரி எல்லாத்துக்குமே அவன் யோசிக்காம வருவாங்கன்றதுலயும் அவன் தெளிவா இருந்தான். சோ இப்போ ரிஸ்க் எடுத்து பண்ண அந்த டாமி ஹெல்பிகர் ராபரியில மட்டும் கிட்டத்தட்ட $2 லட்சம் அமெரிக்கன் டாலர் செலவுக்கு இவனுக்கு காசு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது $250,000 அளவுக்கு இவனுக்கு காசு கிடைச்சிச்சான். சோ அது ஒன்ஸ் கிடைச்ச உடனே இவனோட ஆசை இன்னும் பேராசையா மாற ஆரம்பிக்குது. சோ அதனாலே அடுத்தடுத்து மூவிங் ட்ரெயின்ல எக்கச்சக்கமான ராபரியா பண்றான். இந்த ராபரி எல்லாமே மூவிங் ட்ரெயின்ல நடக்கிறது தான் பார்த்தா போலீஸ்க்கும் சேலஞ்சா இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரெயினுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ன்றக்காக ட்ரெயின் போற எல்லா இடத்துலயுமே போலீஸை போட்டு நிப்பாட்ட முடியாது இல்லையா, அதுக்காக தனியா பட்ஜெட் ஒதுக்கி காசெல்லாம் செலவழிக்கவும் முடியாது இல்லையா. சோ அதனாலே இந்த கொள்ளக்காரங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க எந்த இடத்துல ஆட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே போலீஸ்க்கு தெரியாம இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இது தெரியல அப்படின்னாலும் நாட்கள் போக போக சில பேட்டர்ன்ஸை பாக்குறப்போ இதே பேட்டர்ன்ல தான் இவனுங்க ராபரி பண்றானுங்க அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே ஒரு நாள் இவனுங்க இந்த மாதிரி தான் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு பக்காவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க வேனை நிப்பாட்டுற பிளேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்டே வந்து போலீஸ் நைஸா யாருக்குமே தெரியாம நின்றுக்கிறாங்க. அப்படி நின்றது கூட தெரியாம பாத்தீங்கன்னா அந்த வேன்ல இருக்கிற கலெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அன்னைக்கு டேல இந்த பயங்கரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேல பார்த்து எடி அந்த இடத்துக்கு வரவே இல்ல. அவனுக்கு கீழே இருக்கிற கலெக்டர்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவனுங்களை போலீஸ் அலைக்கா கைது பண்ணிட்டு ஜெயிலுக்கும் கூட்டு போயிடுறாங்க. நீங்க ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கம்மியா வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் அந்த கேங் மெம்பர்ஸ் நாங்க எந்த மாதிரிலாம் ராபரி பண்ணுவோன்ற டீடைல்ஸ் அக்கு வேற அணிவரா போலீஸ் சொல்லிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் எடிக்கும் தெரிய வருது, மைக்குக்கும் தெரிய வருது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட பாக்குறானுங்க. ஆனா அப்படி ஓடுறப்பே பார்த்தா இவங்க எங்க போறேன்ற இன்ஃபர்மேஷன் போலீஸ் கிடைச்சு அவங்கள துரத்துறாங்க. ஆனா அப்படி துரத்துறப்ப அந்த ஒரு சேசிங்ல இருந்து எப்படியோ எடியும் மைக்கும் தப்பிச்சு போயிடறானுங்க. ஆனா என்னத்த அப்படி தப்பிச்சு ஓடினாலும் அதுக்கடுத்து இந்த 2 பேரோட
டீடைல்ஸ் போலீஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணி எக்கச்சக்கமான இடத்துல ஸ்பைஸ் நிப்பாட்டி வச்சு இவங்க எந்த பக்கம் போறாங்க என்னென்ன பண்றாங்கன்ற டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்றதோட மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த எடியும் மைக்கும் பார்த்தா லக்ஸரியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அப்படி லக்ஸரியான லைஃபை வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? ஆனா அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறப்ப இன்கம்கான எந்த விதமான சோர்ஸ் இருக்க மாதிரி தெரியவே இல்ல. தட் மீன்ஸ் இவங்க எந்த விதமான வேலையும் இல்லன்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ வேலையே இல்லாம ஒருத்தர் இவ்வளவு காசு செலவு பண்றா அப்படின்னா இந்த காசு எங்க இருந்து வரும்? ராபரி பண்ணா மட்டும் தானே வரும். சோ அவங்க வச்சிருக்க காசு செலவு பண்ற காசு எல்லாமே ராபரி பண்ணது மட்டும் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் பார்த்தா எடி கேம்பிளிங் பிளேசஸ் இருக்கும் போது அங்கதான் போய் விளையாடுற மாதிரி விளையாண்டு கருப்பு பணத்தை ஃபுல்லா ஒயிட் மணியாவும் மாத்திருக்கான். அதையும் போலீஸ் கம்ப்ளீட்டா சிசிடிவி கேமரா சில போட்டோஸ் மூலமா எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண உடனே ஒரு நாள் இவன் பப்ல இருக்கிறது தெரிஞ்ச உடனே அங்க போய் அலெக்கா அவனை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில உட்கார வச்சிடறாங்க. அப்படி உட்கார வச்சா இவங்க இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எடி அண்ட் மைக்கால ஒண்ணுமே பண்ண முடியல, வேற வழி இல்லாம தப்ப ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட உடனே இந்த கான்ட்ராக்ட் பாய்ஸ் கேங்ல இருந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 5ல இருந்து 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. அதுல எடிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 13 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துறாங்க. இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட வருடம் 2004 வருஷம். சோ அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 13 வருடங்கள் கழித்து, அதாவது 2017 வருஷம் எடி ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ட்ரெயின் ராபரி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.